வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவானது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் நாடு முழுவதும் அறிவிக்கப்பட உள்ள அங்கன்வாடி வேலைவாய்ப்பு குறித்த முக்கிய தகவல்களை விளக்குகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 5 முக்கியமான அறிவிப்புகள் பல்வேறு மாநிலங்களில் விண்ணப்பிக்க தொடங்கி உள்ள நிலையில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் மேற்பார்வையாளர், ஆசிரியர், உதவியாளர் போன்ற பணிகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடத்தக்கள்ளது. குறிப்பாக பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய இந்த அரசு வேலைக்கு நேர்காணல்கள் மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நேரடி நியமனம் நடைபெறும். தமிழகத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு வருகிறது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள மையங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் முன்னுரிமை பெற வாய்ப்புள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறதுங்க. ஸோ அங்கன்வாடியில் வேலை வாய்ப்பு 8000 பேர் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க தமிழகம் முழுவதும். இதற்கான ஒரு முன்னுரிமை பட்டியல் தற்சமயம் வெளியிட போகிறாங்க. யார் யாரெல்லாம் அங்கன்வாடிக்கு விண்ணப்பிக்க முடியும், யார் விண்ணப்பித்தா உடனடியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாங்க. 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. 100% நிரந்தரமான ஒரு உறுதியான வேலை பெண்களுக்கு மட்டும்தான். ஊதிய சலுகைகள் மற்றும் ஊதிய உயர்வு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அங்கன்வாடி மையங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. புதிய மினி மையங்கள் திறக்கப்படுவது மாத ஊதியமும் அழைக்கப்படுவது. ஸோ ஊதிய உயர்வு அங்கன்வாடிக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கட்டாய குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பட்டய படிப்பு பதவி பார்த்திங்கன்னா இந்த மேற்பார்வையாளருக்கு கட்டாயம் பட்டப்படிப்பு, ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா பட்டப்படிவு, ஆசிரியர் பயிற்சி, பணியாளர், மினி பணியாளர் இவங்க கேட்டகரிக்கு 10th படிச்சிருந்தால் போதும். உதவியாளர் சமையலருக்கு 10th 12th இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நாளில் இந்த செயல்முறைகளை நாங்கள் நடத்துவோம் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னா, எழுத்து தேர்வு எல்லாமே கிடையாது. நேர்காணல்கள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஒரே நாள் நடக்கும். லஞ்சம் எல்லாம் கிடையாது. முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு இது நடக்கும். நேரடி பணி நியமனம். தேர்வு செய்யப்பட்டால் பணியாணை நேரடியாக உங்கள் வீட்டிற்கு அஞ்சலகத்து மூலமா வரும் அப்படின்ட்டு செயல்படுறாங்க. நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படின்னா, எழுத்து தேர்வு கட்டாயம் கிடையாதுன்றதுனால 10ஆம் வகுப்பு 50% மார்க்கு ப்ளஸ் 50% நேர்காணல் செயல்பாடு, இறுதி பட்டியல் 100%க்கு உங்களுக்கு எடுப்பாங்க. அங்கன்வாடி மையத்திற்கும் உங்கள் வீட்டிற்கு இடையான தூரம் 3 கிலோமீட்டருக்கு உள்ளாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உள்ளூர் மக்களுக்கு முதல்ல முன்னுரிமை அளிக்கிறத இவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உள்ளூர் மக்களுக்கு அளிக்கப்படுகிறது. எனவே உங்கள் வசிப்பிடத்துக்கு அருகிலுள்ள மையங்களில் உடனடியாக விண்ணப்பிக்குங்க. வேலை நேரம் அப்படின்னு பார்க்குறப்ப காலை 9 மணி முதல் 4:30 மணி வரை என்பதால் உள்ளூர் வாசிகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இதில் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர் தாங்க அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சிறப்பு முன்னுரிமை பெறுபவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த அங்கன்வாடியில் இவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதல் பட்டதாரிகள், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள், ஓகேங்களா. உங்களிடம் இந்த சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இல்லை என்றாலும் உங்கள் மையம் வீட்டிற்கு அருகே 3 கிலோமீட்டருக்கு இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட சான்றிதழ்கள் உங்களிடம் இருந்தால் நேர்காணலில் நீங்கள் முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்றத தற்சமயம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. நிறைய இதில் வதந்திகள் மற்றும் உண்மையான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், பஞ்சாப் ஆகஸ்ட் 6 முதல் 20 வரை விண்ணப்பங்கள் தொடக்கம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் இதற்கான விண்ணப்பங்கள் தொடங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கூட்டு பட்ஜெட் தொடர் 5ஆம் தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் வெளியாகலாம் என்ற தகவல்கள் வந்திருக்கு. ஸோ வதந்திகள் மற்றும் உண்மையான தகவல்கள் இதில் என்ன, நிறைய வதந்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும், தேர்வு செயல்முறை மாத கணக்கில் எழுதடிக்கும், தேர்வு முடிவுகளை தேடி அலைய வேண்டும், எல்லாமே வதந்திகள். எந்த விதமான பண பரிமாற்றம் இல்லை. முற்றிலும் தகுதி தேர்வு அடிப்படையில் நடக்கும். ஒரே நாள் செயல்முறை, நேர்காணல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஒரே நாள் நடக்கும். கடந்த ஆண்டை போலவே பணி நியமன ஆணை நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வரும். இதுதான் தற்சமயம் இது அவங்க குறிப்பிட்டிருக்க தகவல்கள். இதை பின்பற்றி நீங்கள் அங்கன்வாடியில் விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.